தங்கமான மனசை கொண்ட ஒரு சிங்கம் மாதிரி நடந்த ஒரு மனிதர் நம்ம இழந்துட்டோம். ஒரு நடிகராக நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் கால் எடுத்து வச்சதுலேருந்து என்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் பார்த்துருக்காரு, என்னுடைய வளர்ச்சி பார்த்துருக்காரு. என்ன மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவ்வளோ பாசமாக, அவ்வளோ அக்கறையோட, அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்பார். யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்பி போனது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் எந்த துறையில் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. மக்களுடைய மனசில் சினிமா ரீதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக எதுவாக இருந்தாலும் தமிழர்களுடைய மனசில் ஒரு நீங்கா இடம் அவர் பெற்றிருக்காரு. அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இத்தனை வருஷங்களில் எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு. அவரை நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறது நான் பெருமைப்படுறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். குடும்பத்தாருக்கும் அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்சஸ். இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மனிதரை நம்ம இழந்திருக்கோம். தமிழகத்தின் மனிதநேய பண்பாளர், இந்திய அரசியலிலும் தமிழக மக்களிலும் மனதிலும் தமிழ் திரையுலகிலும் நீங்கா இடம்பெற்றவர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த். அவரை போல் இன்னொரு மனிதரை நான் வாழ்ந்த காலத்தில் பார்த்ததே இல்லை. கண்ணுக்கு தெரிந்து அப்படி ஒருவர் இருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை. ஒரே என்னுடைய ஊரிலிருந்து வந்திருந்தாலும் எனக்கு திரையுலக முன்னோடியாக இருந்த அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு எனக்கு பேரதிர்ச்சியாகவும் பேரிடியாகவும் இருக்கிறது. இறைவருடைய திருவடி நிலையில் அவருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன். நன்றி. இன்னைக்கு பல லட்சம் பேர் அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் எந்த மனநிலையில் அதே மனநிலையில் தான் நான் இருக்கிறேன். இங்கே வந்து சேர்த்து எனக்கு 9 மணி நேரம் ஆச்சு காரில். மற்ற எல்லாருக்கும் இருக்கிற பந்தம் வேற. அவர் கூட நடிச்சிருக்கேன், அவர் கூட பழகியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு என்னை வந்து நடிகர் சங்க தலைவர் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்குன்னா அது வந்து மொத்தமாக விஜயகாந்த் சாருக்கு தான் போய் சேரும். அவர் மட்டும் இந்த சங்கத்தை மீட்டு கொடுத்தோம்னா நாங்கள் எல்லாருமே இவ்வளோ ஒரு மரியாதையோடு இருந்திருக்க முடியாது. அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். மக்களோட அப்போ அவர் எப்பவுமே ஒரு தலைவராக இருந்ததே கிடையாது. ஷூட்டிங்கில் எப்படி எல்லாரோட சரிசமமாக பழகுவாரோ அப்படி தான் வந்து நான் மக்களோட பழக்கத்தை நான் பார்த்துருக்கேன். அவருடைய எல்லா உணர்ச்சியும் அவர் வந்து மக்களுக்காக தான் யூஸ் பண்ணார். முக்கியமாக அவர்கிட்ட இருந்த அந்த கோபம். எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கோவப்படுறவர்னு. நான் பல பேரை பார்த்துருக்கேன் கோவப்படுறத வந்து சொந்தக்காரங்களோட சொந்த சண்டைகளுக்காக. ஆனால் விஜயகாந்த் சார் வந்து எப்போவுமே மக்களுக்காக ஏதாவது செய்யணுன்ற ஒரு கோவத்தோடு தான் இருந்திருக்காரு. எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஏன்னா அவர் உட்காந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன்னும் போது அதில் 100ல் ஒரு பகுதியாவது செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது. எல்லோருக்கும் என்னுடைய அவங்க குடும்பத்தாருக்கு, அவங்க தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். நம்ம சில பேர்லாம் இவங்கெல்லாம் மறையவே கூடாதுன்னு நினைப்போம் மனசுக்குள்ள.
இவங்கெல்லாம் ரொம்ப நாள் வாழணும், அப்போ தான் அந்த உலகம் நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் தான் கேப்டன் சார். நான் இன்னைக்கு காலையில் தொலைக்காட்சியில் பார்க்குறேன், அது நம்பவே முடியல. ஆனால் பயங்கர க்ரௌடு கச்சாமச்சா நடத்திக்கிறாங்க. அது என்ன ஒரு ஒழுங்குமுறையே இல்லை, இவ்வளோ க்ரௌடு கச்சாமச்சான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் கேப்டன் வந்தால் தான்ப்பா எல்லாம் ஒரு சவுண்டு கொடுத்தாருன்னா எல்லாம் ஒழுங்காயிரும். நான் அவர் தான் மறந்துட்டாருன்னு மறந்துட்டு நான் அவரை நினச்சி பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வர்ணி கட்டிக்கிட்டு இந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாம் ஒழுங்கு பண்ணுறதுல அவர் தான் எங்கள் கேப்டன். அவர் கூட எனக்கு பெரிய பரிச்சயம் கிடையாது, பயம் அதிகம். அவருடைய குரல் அந்த உருவத்துக்கு எந்த ஃபங்க்ஷனில் எதனா வந்தால் கூட குரல் கொடுத்து என்கிட்ட ரொம்ப பழக்கம் இல்லை. ஆனால் அந்த குரலை கேட்டால் நான் ஒதுங்கி போயிடுவேன், பயமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அவர் கூட நடிக்கும்போது எங்களால் பேரரசில் நடிக்கும்போது தான் அது உருவம் வந்து கரடு முறையாக இருக்க தவிர அது ஒரு குழந்தை. இப்படி ஒரு குழந்தையா? ஜோக்கெல்லாம் என்னை எல்லாம் ரசிப்பாங்க. அவர் ரசித்தை நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்ப்பேன். ஒரு சின்ன ஜோக்கை அவ்வளோ சொல்லிட்டு நல்லா நல்லா இதை பண்ணுங்க நெகட்டிவ் பண்ணுவார். நகைச்சுவை ரசிக்கிறதுல அவ்வளோ பெரிய மன்னன். இன்றைக்கி ஒருத்தர் இல்லாமல் அவரை பற்றி சொல்லும்போதுலாம் அவர் கூட சாப்பிட்டதை பற்றியே சொல்கிறாங்க. நான் ஒரு பையனை பார்த்தேன் வெளியூரில், அந்த பையன் ரொம்ப துடிப்பான பையன். நான் வந்து ஒரு விஷயத்த இவர்கிட்ட கற்றுக்கினேங்க. நான் என்னப்பா ஃபைட்டா பின்னாடி காலில் அடிப்பார், அதெல்லாம் ஓகேங்க. சோறு போட்டால் புண்ணியன்றதை இவர்கிட்ட தான் கற்றுக்கினேன். மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டால் புண்ணியன்றதை கற்றுக்கணுன்னு ஒரு பையன் வில்லேஜில் அதே வேலையாக பண்ணுறான். உண்மையிலே 4 பேருக்கு சாப்பாடு போட்டால் என்ன சந்தோஷம்னு அவரை பார்த்தா தெரியுது. எனக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு. நல்லது பண்ணால் அவங்க ரொம்ப நாள் இருப்பாங்க, கெட்டது பண்ணால் சீக்கிரமாக செத்துருவாங்க, இதுதான் இயல்பு. அது எனக்கு டவுட் வந்துச்சு. இப்போது இவரெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் போகிறாரு, அந்த கொள்கையை நம்ம நம்பணுமான்ட்டு. இவங்கெல்லாம் சீக்கிரம் போகக்கூடாதுங்க. இவரெல்லாம் கடவுளாயிட்டு எல்லாரையும் ப்ளஸ் பண்ணணும், எல்லாரையும் நல்வழிப்படுத்தணும். ஒரு ஆத்மா சாந்தடைய இறைவன் நடிகை. எங்கள் நடிகர்களாக இருந்த ஒரே ஒரு காவல் தெய்வம் அவர் வந்து இந்த நாட்டுக்கு தலைவனாகி என்னதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வாழுங்காலத்திலே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்தவர். அப்பேற்பட்ட மகன் இன்னைக்கு நம்ம கூட இல்லைங்கிறது எவ்வளோ வருத்தம். என்ன பேசுறதுனே தெரில. இப்படி ஒரு தலைவன், இப்படி ஒரு மனிதன், இப்படி ஒரு நடிகை சத்தியமாக இந்த உலகத்தை இனிமேல் பிறக்கவே முடியாதுங்கிறதுக்கு எங்கள் கேப்டன் தான் ஒரு ஆத்மா சாந்தி அடையணும். இது மாதிரி அவர் ஒரு மனிதர் இங்கே வரவே மாட்டாங்க. இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உதாரணமாக இருந்துட்டு போனவர் கேப்டன். அதை வந்து அவர் நடித்த படங்களாகட்டும், அவர் பேசின வசனங்களாகட்டும், எல்லா மாதிரியுமே வாழ்ந்துட்டு போன ஒரே ஒரு தலைவன் கேப்டன் தான். கேப்டன் எப்போவுமே என் சொந்த பேரை பள்ளின்னு என் மேலே உயிராக கூப்பிட்றவர். தர்மச்சக்கரம், கல்லழகு இந்த படத்துக்கெல்லாம் நான் தான் புடச்சு சீப்பாக வேலை பார்த்தேன். தொழிலாளி வேலை செய்கிறவங்க என்ன சாப்பிடுவோம் அதுதான் அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் தொழிலாளி எல்லாருக்கும் போடணும்னு ஆசைப்படுவார். சாப்பாடு போட்டு அழகு பார்த்தவர். வாரி வணங்கும் வள்ளல். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சார். அவர் எல்லோரும் விட்டுட்டு போயிட்டார். எனக்கு நடிகர் சங்கத்தில் கார்டு தலைவர் தான் போட்டு கையெழுத்து போட்டார். அவர் கைக்கு தான் நான் வச்சுருக்கேன். அவர் தான் எனக்கு கார்டு கொடுத்தது எனக்கு நடிகர் சங்கத்தில். இதுதான் அவர் ஆத்மா சாந்தடைய கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ணன் எங்கே இருந்தாலும் எல்லோரும் நல்லா வச்சு. விஜய் என்ன 6-7 படத்துக்கு நான் ஹீரோ ஆகிட்டு பண்ணும்போது ஆசைப்படுறேன். டைலாக் நான் தான் எழுதுவேன், சொல்லிக் கொடுப்பேன். கேட்ட மாத்திரம் அப்படி கம்பீரமாக ஒரே டைல் ஓகே பண்ணுவேன். 7 படம் ஒரே டைட்டாங்க வசனம் தெரியும். இப்பட்ட மாபெரும் ஒரு ஹீரோ. திரைப்படத்திலையும் உச்சத்தை தட்டு நடிகர் சங்க தலைவராக இருந்தது. அதேமாதிரி அரசியலிலும் உச்சந்தட்டு எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தும் பெற்றவர். இப்படி அபாரமான ஒரு நல்ல குணம். ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு, டெக்னீஷியன் அல்ல, பெப்சி தொழிலாளர்கள் அல்ல,
துணை நடிகர் யாராக இருந்தாலும் அண்டையிலே கொடுக்க வல்லனாக இருந்ததை நான் நேரடியாக பார்த்தேன். நேரடியாக அவர் படங்களுக்கு உதவி இயக்குனர் பயன்படுத்தேன். ஆனால் அவர் நடிக்க முடியலை, என்னால் முடியல. இப்படிப்பட்ட நல்ல உளம் படைத்த அவரை இழந்து வாடும் அவரது துணைவியாருக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் அவர் கட்சி தொண்டர்களுக்கும் கட்சி தீவிர ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அண்ணன் விஜயண்ண ஷார்ட் லைன்னு அப்படின்னு சொல்லி வருவார். சிங்கம் போல இருப்பார், சிங்கம் போல இருப்பார். அவருக்கு பிடித்ததே சண்டை காட்சி தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் சண்டை ஆரம்பமாக போக நான் வந்து ஃபைட்டில் ஒர்க் பண்ணேன். அவ்வளோ அபாரமாக ஃபைட் பண்ணுறாரு. ஃபைட்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்தா நானும் கற்றுக்கிட்டேன், தலைவரை பார்த்தா நானும் கற்றுக்கிட்டேன். அற்புதமான ஒரு நடிகர். தலைவர் மட்டுமே இழப்பு இல்லை, தமிழகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறாரோ அவர்களெல்லாம் பெரிய இழப்பு. நம்பவே முடியல, நம்பவே முடியல. கேப்டன் அவர்கள் என்றைக்கும் லெஜண்ட். அவர் நம்மளை விட்டு பிறந்து போனாலும் 2 விஜயகாந்தை இங்கே கொடுத்துருக்காரு. அதுதான் அவருடைய புதல்வர்கள். அந்த 2 புதல்வர்களும் அண்ணனின் புகழை கண்டிப்பாக பெருமளவுக்கு உயர்த்துவ நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் அழைத்துக் கொண்டார். அண்ணாவுக்கு ஆழ்ந்த இரங்கலை எல்லோரும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து தமிழகம் முழுவதும் ஒரே கண்ணீரும் கம்பளமாக இருக்காங்க. மனிதர்கள் பிறக்கிறாங்க, வராங்க, போகிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் எப்போவாவது ஒரு தடவை தான் பிறப்பாங்க. அவர் வந்த காலத்திலேருந்து நடிகராக மட்டும் இல்லை, நடிகராக இருக்கும் பொழுதும் கூட அவருடைய சிறப்பு அம்சமே இரக்கம்தான். மற்றவர்கள் துன்பப்படும் போது இறங்கி ஓடி வந்து உதவி செய்வதுதான் விஜயகாந்த். முன்னோடியாக இருந்தார். அவருக்கு ஏற்றுக்கொண்ட கேரக்டர்கள் சினிமாவில் கூட நாட்டுப்பற்று மிக்கதாகவே இருக்கும். ஒரு போலீஸ் அதிகாரியாகவோ அல்லது அமைச்சராகவோ எந்த பொறுப்பை ஏற்றாலும் அவருடைய அதை பார்க்குற போது நமக்கே நாட்டுப்பற்று வந்துவிடும். இந்த நாட்டை காப்பாற்றணுங்கிற பொறுப்பு வந்துவிடும். நிறைய போலீஸ் அதிகாரிகள் அவரை வந்து ரோடு மாடலாக வச்சு இன்றைக்கும் அவர் போல் சில போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நடிகரை இழந்துட்டோம், ஒரு அரசியல்வாதி இழந்துட்டோம். அவருக்கு அதிமுகவோட தொடர்பு இருக்கிறப்ப, கூட்டாக இருக்கிறப்போ நாங்கள்லாம் தமிழ்நாடு முழுவதும் அவருக்காக பிரச்சாரம் செஞ்சுருக்கேன். 29 எம்எல்ஏ வர்ற அளவுக்கு வெற்றிகரமாக அவர் கூப்பிட்டு நன்றின்னு சொன்னார். ஆனால் எனக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னு. அதனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள், யார் வந்தாலும் சாப்பாடு போடுறது, யார் வந்தாலும் உதவி பண்ணுறது, என் கடன் பணி செய்து கிடப்பதுங்கிற மாதிரி அவர் வந்து வேலை உதவி செய்கிறது மட்டுமே. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை இனிமேல் காண்பது என்பது அரிது. இன்னும் இந்த சாதனையை முறியடிக்கணும்னா இன்னொரு விஜயகாந்த் மறுபடியும் தமிழகத்தில் பிறந்து அவர் சாதனையை முறியடித்தால் தான். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நடிகர் நாம் இழந்துட்டோம், அரசியல்வாதி இறந்துட்டோம். ஏழை மக்களெல்லாம் அவர் அரசியலுக்கு வந்தோடனே சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த அரசியல்காரர்களாக விமர்சனம் ஏற்படுகிற போது எத்தனை பேர் விமர்சனத்துக்கு உள்ளாகிறார்கள். ஆனால் ஒரு நல்ல தலைவனை வந்து அடைய போகிறோம், நல்ல தலைவனை தமிழகத்திற்கு கிடைத்து விட்டார் என்ற மகிழ்ச்சியிலே வருங்காலத்திலே அவர் தமிழகத்தினுடைய பொறுப்பை ஏற்று ஏழை எளிய மக்களுக்கும் கல்வி மற்ற எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய, ஏழைகளின் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு மாமனிதர் அரசியலுக்கு வந்துவிட்டார். இனி அவர் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பை ஏற்கிற போது நம்மளுடைய வாழ்வு, தமிழ்நாட்டினுடைய ஏழை மக்களின் வாழ்வு மலரும் என்ற எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கையிலே அவர்கள் துரதிருஷ்டவசமாக நம்ம விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை. நெடுங்காலம் உடல்நலக் குறைவாக இருந்தார். இருந்தபோதிலும் கூட அவருடைய துணைவியார் அவர்கள் அவரை காப்பாற்றி தமிழக மக்களும் ஒப்படைப்பதற்காக எவ்வளோ அரும்பாடுபட்டார். 4 ஆண்டு அரும்பாடுபட்டு கேப்டன் நல்லா இருக்காருன்னு தொண்டர்களுடைய மனதை ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தார். இருந்தாலும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் அவருடைய பொறுப்பை ஏற்று, இந்த தேமுதிக அவருடைய பொறுப்பை ஏற்று அவருடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அவர் திறமையிலோ படித்தவர், மிகப்பெரிய திறமைசாலி. அவர் இந்த கழகத்தை ஏற்று அவர் சென்ற வழியிலே புரட்சி கலைஞருடைய கனவை, அவருடைய ஆசையை, தமிழக மக்களுக்கு அவர் என்னென்ன நினைத்திருந்தாரோ அவ்வளவு நிறைவேற்றுவதற்கு ஒரு சிறந்த இந்த தேமுதிகவை வழிநடத்தி செல்வார். கண்டிப்பாக அவருக்கு தமிழகத்திலே அரசியலிலே அவருக்கு ஒரு இடம் உண்டு. அப்படி வருகிற போது தமிழக மக்கள் வாழ்வு மலரும். இந்த இக்கட்டான தருணத்தில் அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு மிக்க இறைவனுடைய எல்லா சக்திகளையும், அதை தாங்குகிற எல்லா சக்தியும் கொடுக்கணும், எல்லா இதுவும் இருக்கணும் என்று அவருடைய ஆத்மா இறைவனுடைய நிழலில் சாந்தியடையும்படி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.